என் பேரு ரங்கராய சக்திவேல். நீ நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கும்டா. பிறக்கும் போதே என் தலையில எழுதி வச்சுட்டாங்க. இவன் ஒரு லூசு பாய் சார், ரொம்ப லூசு சார். இது எவனுக்கும் எனக்கும் நடக்கிற கதை. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஏன்டா நீயா நானா? Co-presented by ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள், மிட்வே ஹாஸ்பிட்டல். அந்த இடத்துல சில்வர் ஜோப்லே ஒரே அடியே ஓடு. கமலஹாசன் கதை எழுத அதுல மணிரத்னம் இயக்க இருக்கு நடுவுல சிம்புரான எடுத்து விட்டுட்டாங்க. தம்பி ஒரு கேஸ்னா என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்ன ரைட்ஸ் இருக்குது? எங்கள மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறதுக்கு. அடே ஓடிடில அந்த மட்டும் ஒண்ணே விட்டுருவோமா? கம் ஆன் சார். காலை கனவினில் காதல் கொண்டேன் என்ன வேணும் உனக்கு? காலை கனவினில் காதல் கொண்டேன் அவன் காணவில்லை. எப்படி? அவன் இம்சை தாங்க முடியல, அதான் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்னுட்டு. தகுனா சல்லி பையன் எப்ப பாரு பொம்பளை பிள்ளைகள் பின்னாடியே போய் போட்டோ எடுத்துட்டு இருந்தான். ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி, என்ன பண்ணலாம்? இந்தியன் டூ ரோஸ்டுக்கே குமுறு அடிச்சான். இப்ப தக்லேஃப்க்கு ரோஸ்ட்னா கவர அடிப்பானோ? ஆளு கடகடன் ஆடுது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். டேய், அப்ப நீ என்ன அடிச்சு பேமஸ் ஆலாம் பாக்குற? எங்களுக்கெல்லாம் பாந்தியே வராத. நானெல்லாம் சாக்கடைக்குள்ளேயே ஒரு மாமாங்கம் கூடு கட்டி வாழ்ந்தவத்தைக்கா. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக மாமா. வந்து டேஸ்ட் பாருங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் மாதிரி தெரியுதுல்ல? அப்படி ஓப்பனா சொல்ல முடியாது, ஆனா ஒரு யூகமா சொல்லலாம். எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. டேய், இந்த காது உடைய பார்ட்ஸ் குறு வந்து என்ன குழப்பறா? ஹாய் சாகர், வாட் இஸ் சடன் சர்ப்ரைஸ்? அப்பா 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 உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா. உங்க அப்பா எப்படி சத்தாரு தெரியுமா? போலீஸ்னு நினைச்சு வீட்டுக்குள்ள இருந்து சுட்டிங்க. அப்படித்தான் நடந்து வச்சுன்னு வச்சுக்க. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். எதுக்கு பணம்? இந்த போட்டோவை காணவில்லைன்னு போட்டா சந்திரனை தேடி வரும். என்னடா சொல்ற? ஆமண்ணே. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்க கூடாது. எத்தனை நாள் ஆனாலும் எங்க இருந்தாலும் உன் சந்திரா குட்டியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன் பாரு. எப்படி நம்புவேன்? எங்கிட்டே இருக்கட்டும். அப்ப புரியல, இப்ப புரியுது. அது இப்ப புரியுது. நீ என் உயிரை காப்பாத்துறவன். உன் தலை எழுத்தையும் என் தலை எழுத்தையும் ஒன்னா எழுதி வச்சுட்டான். யாரு அவன் தான். அவன் எவன்? நீ அவன் எவன்? நல்லாதான் மேம் பேசணும். அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில மாட்டினேன். உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். ஆத்தி பொறுப்பை இவன்ட்ட ஒப்படைக்கிறாங்களே. இவன் பொறுப்பை காட்டுன்னு இருக்கிற பருப்பை பூரா எடுத்துருவான் ஐயா. நீ நல்லா அசந்து தூங்குனே, நான் உனக்கு கும்பாபிஷேகம் பண்ணிடுறேன். உள்ள இருந்து நான் பாத்துக்கிட்டு இருப்பேன், வெளியே அமரம் பாத்துக்குவான். நல்லா பாரு, மனசு விட்டு பேசு. இந்திராணி, உனக்கு வேணுங்கிற சந்திரமா இருந்தா அப்ப காப்பாத்தி கூட்டிட்டு போயிருப்பியா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன வேணும் உனக்கு? உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? இல்லையே. அப்ப நீ தாண்டி வேணும், நீ தான் எனக்கு வேணும். திரிசா என்ன அழகா இருக்க. வெள்ள அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா. வீட்டுல அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? என்ன வீட்டுல அடிக்கிறீங்க? அதான் அந்த போய் பாருன்னு இல்லன்னா அண்ணன் நினைப்பு கொன்றுறேன் பாத்து. சொல்றேன் இல்லடா, என்ன தம்பி கூப்பிடாத. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. ஸ்கூல முடிச்சதுமே கல்யாணம் பண்ணி சொன்னேன். இதானே பொம்பளை எல்லாம் படிக்கணும், காலேஜுக்கு போகணும்னு சொன்னேன். இன்னைக்கு அதான் சொல்றேன், பொம்பளை படிக்க ரெண்டு கால்ல நிக்கணும். நல்லா தானே சொல்லிருக்கான். நல்லா தான் சொல்லிருக்கான். வீட்டு பொம்பளைங்க யாரும் ஆம்பளை துணை இல்லாம வெளியே கால் எடுத்து வைக்க கூடாது. அது 8 வயசு பொண்ணா இருந்தாலும் 80 வயசு கிழவியா இருந்தாலும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. மேடம், ஐ ஆம் யுவர் ஒன்லி ஆடம். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மாதிரி சொன்னா நான் சொல்லிட்டீங்க சார். அது என்னுடைய வீட்டிற்கும் அப்படித்தான். நான் 8 அடி பாஞ்சா நீ 18 16. எனக்கு மேக்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. வெளியே வந்துட்டேன்னு ஜீபா கிட்ட 3 நாளைக்கு சொல்லாத. ஏய், நீ கூட திருந்திட்டு பயந்துட்டே வந்தடா. இன்னும் அப்படியே இருக்கடா செல்லம். மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா?
அப்படிதான் கட்டணும். அம்மா அடாடா என்ன வடையா, மசால் வடை தாயா, அருண் சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. ஏங்க என்னைய கலாணி பண்ணிட்டு நீங்க இந்த எவ்வளவு வாக்குறீங்க அப்படின்னா? ஏன் திரும்பி வந்தீங்க? அந்த வீட்ல குடியிருந்திருக்க வேண்டியதானே? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? மத்தவனுக்கெல்லாம் பிபி சக்கரவாதி இதெல்லாம் வரும், எனக்கு இது அப்படி வச்சுக்கிய. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. இதெல்லாம் ஆராய கூடாது, அனுபவிக்கணும். உண்மையிலே அமருக்கு மங்கைய கொஞ்சம் பிடிக்கும். அவங்க அண்ணன் தம்பிக்காரரை கொலையா கொன்றுப்பானே. அதுதான் இல்ல. மங்க ஏன் டைப் இல்ல, அவ என் தங்க. ஆனா எங்க அக்கா அப்படி இல்ல. சூப்பர். என் டைப்னா இந்திராணி தான். ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல. அத சுட்டா தலை எனக்கு. கீழே காலை பார்த்து சுடுறா சார். அப்படி சுட்டா அவர் மேல போட்டுரும் சார். என் வாழ்க்கையில கூட இல்ல. என்ன சந்தேகப்படுறீங்களா? ஏன் மேல சந்தேகப்படுறியா தேவா? நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? சின்ன ஒரு கொன்மல ஒரு பயம் பொறாம நீ பிசினஸ் எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்க. என்ன தொழில்னு புரியலையாடா? வேலை வெட்டி இல்லாதனாலதான் வம்பு தும்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன தம்பி தப்பா பேசிட்டானா, உன்னையே சந்தேகப்பட்டானா? அவன் எப்பவுமே இப்படிதான், இலை முழுக்க தடபுடலா விருந்து வைப்பான், மூலையில கொஞ்சம் பீய தடவி விட்டுருவான். நல்லா இருக்குல்ல? உங்க அப்பாக்கு நடந்தது தவறி நடந்தது இல்ல, போலீஸ் இல்ல பேப்பர்காரன்னு தெரிஞ்சுதான் சுட்டார். அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா. கைலாசுக்கு வரேன்னு நீ வேண்டிக்கிட்ட, நான் போறேன். எனக்கு ஏதோ சரியா படல. நீங்க இப்ப போக வேண்டாம். இப்ப எதுக்கு ஏமாய கடிச்ச? வந்து 4 வட்டியோட மிச்சத்தை வாங்கிக்கிறேன். மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற? என்ன தெரிகிறது? கிட்டத்தட்ட அப்படித்தான். இந்து பேட்டா, இந்த குட்டி அவங்களோட மும்பை போறியா இல்ல என் கூட வரியா? இது ரெண்டுத்துல ஒன்னத்தோடு பரவாயில்ல, வசதிக்கு இல்லாட்டாலும் அசதிக்கு போட்டுக்கலாம்ல. சக்திவேல் போயாச்சு, இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல். கண்ணு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்த. இதே தண்ணீர் கிணறு விழுந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? நேபாள புத்த சாமியாருங்க 2 வருஷத்துல தற்காப்பு கலை தெரிஞ்சவனா மாத்திட்டாங்க. கஷ்டம்னு வந்து அந்த கைப்புல கர்ணனா மாறிடும். நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. காம்ப்ரமைஸ் ஆறேன். ஆனா உங்களை குத்துனோன்னா அவங்கள எனக்கு கொடுக்க சொல்லுங்க. பேய் வேகத்துல வந்த ஒரு லாரி மோதி அப்படியே அடிச்சு கவுத்தி விட்டு போயிட்டான். உயிர் பொழைச்சதே பெரிய விஷயம் சொன்னாங்க. வந்து 4 வட்டியோட மிச்சத்தை வாங்கிக்கிறேன். வந்து வாங்கி. போகடா ஜீவா. யார் நீங்க? கேட்டாலே ஒரு கேள்வி ஒழுங்கா பேசதும் புரியல. சாக்கடையில இருந்து ஒருத்தனை காப்பாத்தின. நீ எனக்கு சொந்தம். அவர் என் சந்திராவை கூட்டிட்டு வரேன்னு போனாரு. நான் அதுக்கு பதிலா உன்னை கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல. நான் உன்னை கடத்தல, அவர்தான் என் கிட்ட இருந்து உன்னை கடத்திட்டாரு. இந்த பையன் என்னமா திங்க் பண்றாயா? எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு. ஹலோ, வெளியே இறங்கி வா, நான் இருக்கேன். ஐயோ, மீண்டும் மீண்டும் அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா. ஜோலி முடிஞ்சே. அப்பாடா. உங்க பேரு சந்திரா? சந்திரா வாட் அ பவர். சூப்பர். நீங்கடா அடிக்கடி திருப்பி வர. நீங்க ஃபீலிங்ஸ் பரவாயில்லை. மாணிக்க சொன்னானா? நான் சுட்டேன். மாணிக்க மட்டுமா? எல்லாரும் தான் சொன்னாங்க. நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணி. சின்ன வயசுல உனக்கு வாக்கு கொடுத்தபடி இனி வயசுக்கு வந்தா என்ன, வரல என்ன? அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. விவசாயி
சக்திவேல்னு கூப்பிட்டா பேரன். விண்வெளி நாயகா. ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். வெளிநாயகா. தண்ணி குடம் தூக்குறவனுக்கு என்னத்துக்குடா கூலிங் கிளாஸ்?